2014. ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில என்ன கொண்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அதே தான் திரும்ப திரும்ப ஆட்டுவாங்க, திரும்ப திரும்ப பேசினதே தான் பேசுவாங்க, திரும்ப திரும்ப பேசினதே தான் பேசுவாங்க. ஸ்கீம்ஸ் பேர் தான் மாறுற மாதிரி இருக்கும், ஸ்கீம்ஸ் பேர் தான் ஒரு ஸ்கீமுக்கு இன்னொரு ஸ்கீமுக்கு மாறுற மாதிரி இருக்கும், பட் பண்றதெல்லாம் ஒன்னே தான் இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசினா, கிராப்ஸையும் ட்ரீஸையும் சேர்ந்து கம்பைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காம்ப்ளிமெண்டரிட்டி அண்ட் இன்டகிரேட்டட் மேனர் ஆஃப் growing crops and trees அப்படின்றாங்க. எதனால க்ரோ பண்ணுன்றாங்க, என்னென்ன ரீசன் சொல்றாங்க? இட் மினிமைசஸ் த ரிஸ்க்னு சொல்றாங்க. என்ன ரிஸ்க் மினிமைஸ் பண்ணுது? என்னமா? ஓகே, கிராப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளைமேட்டிக் ரிஸ்க்னால கிராப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கூட அந்த ட்ரீ ஸ்பீசிஸை வச்சு ஃபார்மர்ஸ் வந்துட்டு சர்வைவ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க். வேற என்ன ரிஸ்க்? எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்ச் ஈவென்ட்ஸ் அதுல எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். செகண்டா வந்துட்டு ரா மெட்டீரியல் கொடுக்குது அப்படின்றோம். ரா மெட்டீரியல் எது கொடுக்குது? வுட். ஓகே, மெயினா வந்துட்டு மேஜர் ப்ராடக்டா வந்துட்டு வுட் கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மைனர் ப்ராடியூஸா பார்மகூட்டிகல்ஸ், இதெல்லாம் மைனர் ப்ராடியூஸ்ல வரும். மெயினா சொல்றது டிம்பர் சொல்லலாம். மைனரா வந்துட்டு பேம்பு எதுக்கு யூஸ் ஆகுது? பேம்பு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. ஓகே, ஃப்ளூட். என்னமா கூட? ஓகே, அந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் வந்துட்டு மைனர் ப்ராடக்ட்ஸா யூஸ் ஆகுது. நேத்திக்கு பார்த்தோம்ல, எபிகல்ச்சரோட கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு அக்ரோஃபாரஸ்ட்ரி சிஸ்டம் வந்து இட் கேன் பி கம்பைன்ட் வித் எபிகல்ச்சர்னு பார்த்தோம். ஸோ அந்த டைம்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹனி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒருவேளை கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த தேனை வித்தனாவது சம்பாரிச்சுக்கலாம்ல அந்த டைம்ல. ஸோ மெடிசனல் பிளான்ஸ், ஏதாவது மெடிசனல் ஹெர்ப்ஸ், ஏதாவது மெடிசனல் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா வைக்கலாம். யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ரப்பர்லாம் எந்த ஏரியால பண்றாங்க? கேரளா ரப்பர், அதாவது இந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸ் யூஸ் பண்றது வந்து மோஸ்ட்லி வந்து கேரளால பண்ணிருக்காங்க. கேரளால சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ரப்பர் யூஸ் பண்ணலாம். இல்ல அந்த ட்ரீ ஸ்பீசிஸ் யூஸ் பண்றோம்ல, ட்ரீ ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணும்போது கீழே வந்து நேச்சுரலாவே வந்து மஷ்ரூம்ஸ் அதெல்லாம் வரும். மஷ்ரூம்ஸ் அதெல்லாம் வந்து நேச்சுரலாவே வரும். ஸோ அது கூட மைனர் ப்ராடக்டா யூஸ் பண்ணலாம். மைனர் ப்ராடக்டா யூஸ் பண்ணலாம் ட்ரீ இது கூட, மஷ்ரூம் கூட. ஸோ மீதி எல்லாம் ரெசின்ஸ் இல்ல சந்தன மரம் இருந்துச்சுன்னா சாண்டல்வுட் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாண்டல்வுட், நட்மெக் சின்னமாம்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? நட்மெக் சின்னமாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ்ல வரும். பிளஸ் ரெசின்ஸ், டீக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸா வருது. அடுத்து கடைசியா இருக்கிறது என்ன? அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். இந்த ரெண்டுலயுமே வந்துட்டு இதுதான் வருது. ரா மெட்டீரியலா வந்து மெயினா வந்து உட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது ரா மெட்டீரியலா. ஸோ மைனர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல வருது, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ்ல வருது. எதுக்காக அப்புறம் சொல்றாங்க, எதுக்காக வளர்க்கணும்னு சொல்றாங்க? டு ரெடியூஸ் த லாஸ்ட் லைனா இருக்கு பாருங்க, ரெடியூசிங் தி பிரஷர் ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல போயிட்டு அதை வெட்டுறது, அதுல இருந்து ஏதாவது ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த ட்ரீஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த ட்ரீஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. டு ரெடியூஸ் பிரஷர் ஆன் தி எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்? 33% ஏரியா, 33% கவரேஜ் வந்து எவ்வளவு இருக்கணும்? ரூல் படி, ஒரு தம் ரூல் படி 33% இருக்கணும். ஓகே, இதுல இது இந்தியாவோட ஸ்டேட்டஸ் சொல்றீங்களா, தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் சொல்றீங்களா? இந்தியாவோட ஸ்டேட்டஸ் ஓகே 24. தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ், தமிழ்நாடு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? தமிழ்நாடு வந்து நேஷனல் ஆவரேஜை விட அதிகம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் நமக்கு சப்போர்ட்டா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. போலாங்களா அடுத்தது? ஸோ இந்த நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில என்னென்ன பாயிண்ட் இருக்கு மீதி? டார்கெட் ஆஃப் இன்க்ரீசிங் ஃபாரஸ்ட் ஆர் ட்ரீ கவர். எவ்வளவு பர்சன்ட் இருக்குன்னு சொன்னோம்?
33% அச்சீவ் பண்ணணும். மினிமம் 33% வந்து அச்சீவ் பண்ணணும். ஃபாரஸ்ட் கவர் இல்ல ட்ரீ கவர் அப்படின்றது. கெப்பாசிட்டி பில்டிங் இல்ல ஸ்ட்ரென்தனிங் ரிசர்ச் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. லாஸ்ட் கிளாஸ் சொன்ன அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்துட்டு எந்தெந்த இன்ஸ்டியூட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த இன்ஸ்டியூட் ஒர்க் பண்றாங்க? ஸ்ட்ரென்தனிங் ரிசர்ச் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த ரிசர்ச் யார் பண்ணுவாங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில? எங்க இருக்கு? என்ஆர்சி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஜான்சி. வேர்ல்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சென்டர் எங்கம்மா இருக்கு பவித்ரா தேவி? வேர்ல்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சென்டர் வேர்ல்டு லெவல் ஏதாவது ஒர்க் பண்ணுவோம்ல, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் சொல்றாங்க பாரு. கரெக்ட் தான், கென்யா தான் வேர்ல்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சென்டர். ஸோ லாஸ்டா என்ன சொல்றாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன சொல்றாங்க நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசில? டு கிரியேட் மேசிவ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். பீப்புள்ஸ் மூவ்மெண்டா கொண்டு வாங்க, ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க மக்களுக்கு மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இது ஒரு மேசிவ் பீப்புள் மூவ்மெண்டா கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இது என்ன மூவ்மெண்ட்? சிப்கோ மூவ்மெண்ட். யார் ஆரம்பிச்சு வச்சா? சிப்கோ மூவ்மெண்ட் யாரு ஆரம்பிச்சா? சிப்கோ ஏபிஐகேஓன்னு ஒன்று, அப்பிகோ மூவ்மெண்ட். யாருப்பா ஆரம்பிச்சு வச்சா? கீர்த்தனா சொல்லுங்க. சர்ச் பண்ணி தான் சொல்லுங்க. என்ன பேர் சொன்னீங்க நீங்க? யாரோ ஒரு லேடி பேர் எதுவும் சொன்னீங்களே? சுந்தர்லால் பகுகுணா ஆன்லைன்ல சொன்னாங்க, எனக்கு அதான் சிங்க் ஆகுது. சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர் தான் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. மோனிஷா சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மேசிவ் கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவங்க ஏன் இந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க? மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றத தடுக்கணுன்றதுக்காக. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அதெல்லாம். செகண்டா இருக்கிற ஸ்கீம் என்னது? சப்மிஷன் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இதுலயும் அதே பாயிண்ட்ஸ் தான் வரும், நிறைய அதே இதெல்லாம் ஓவர்லாப் ஆகும். பட் மெயினா இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சீடு பிளான்டிங் மெட்டீரியல், இந்த மாதிரி குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணணும். சப்ளை ஆஃப் குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். இதை பத்தி ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் ஒன்று. டு கிரியேட் டேட்டாபேஸ். இந்த மாதிரி டெவலப் பண்ணிருப்பாங்கல்ல, ரிசர்ச்ல டெவலப் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த ரெண்டு ட்ரீ ஸ்பீசிஸும் இந்த ஒரு பர்டிகுலர் கிராப் ஸ்பீசிஸ் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஈல்டு அதிகமாகுது. ஏதோ ஒரு ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேல் இருக்கு. பேல்னா என்ன? வில்வ மரத்தோட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ், ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் வளர்த்தோம், ஏதாவது ஒன்று வளர்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் வந்துட்டு மியூச்சுவலிஸ்டிக்கா இருக்கு. ரெண்டுமே ஈல்டு அதிகமாகுது. ரெண்டுமே ஒன்னு இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரிசர்ச் என்ன பண்ணணும்? அந்த மாடல்ஸ் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பீப்புளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான் வந்து டு ப்ரொவைட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் சப்போர்ட். எக்ஸ்டென்ஷன் என்னமா லவன்யா? எக்ஸ்டென்ஷன் என்ன மீனிங்? நம்ம டெவலப் பண்ண அந்த டெக்னாலஜியை வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. நம்ம டெவலப் பண்ண டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. எவ்வளவு ஸ்பேசிங், ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கணும், இல்ல ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கணும், இல்ல நடுவில் வளர்க்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் கிராப்போட ஸ்பேசிங் என்ன இருக்கணும், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சது என்ன பண்ணணும்? ஃபார்மர்ஸ்ட போய் சேர்க்கணும். அதான் எக்ஸ்டென்ஷன். கெப்பாசிட்டி பில்டிங்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ மீதி எல்லாம் சேம் தான் வரும், முன்னாடி பார்த்ததே வரும். வுட் பேஸ்டு ஹெர்பல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் டெவலப் பண்ணணும், இதெல்லாமே சேம் தான். மீதி எல்லாம் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் and trees together. First point, to encourage farmers to plant multi-purpose trees together with agriculture crops. மீதி எல்லாமே சேம் பாயிண்டா இருக்கும். 2-3 பாயிண்ட் டிஃபரெண்டா இருக்கும். என்னென்ன? டு சப்ளை குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல்ஸ். நம்பர் 2 வந்துட்டு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணணும்.
டு மெயின்டைன் டேட்டா பேஸ். நம்பர் 3 வந்து என்ன? எக்ஸ்டென்ஷன். அந்த நம்ம ரிசர்ச்ல நம்ம கண்டுபிடிச்ச அந்த மாடல்ஸை வந்துட்டு ஃபார்மர்ஸ்ட போய் சேர்க்கணும் அப்படின்றாங்க. ஃபார்மர்ஸ்ட போய் சேர்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து சப்மிஷன் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. சப்மிஷன் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இதுல இல்லாம நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது படிச்சிருக்கீங்களா அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு?